Hi guys, நிறைய பேர் weight loss பண்றதுக்காக Herbalife Foods வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க நிறைய டிப்ஸை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கான டவுட்டுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனை கொடுக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிறைய பேர் weight loss பண்ணும்போது ஸ்ட்ரகிள் ஆகும். இதுக்கு மேல எனக்கு குறையல சார், என்ன பண்றது அப்படின்னு நிறைய பேர் டவுட்டோட இருப்பீங்க. ஸோ அதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு 3 டிப்ஸை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் நம்பர் 1 என்ன அப்படின்னா ஃபுட் கேலரி மேனேஜ்மெண்ட். நம்ம எதுக்காக ஃபுட் கேலரியை வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா வெயிட்டை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற கண்டிப்பாக நீங்கள் கேலரியை பற்றி தெரிஞ்சுக்கணும். கேலரியை மெயின்டைன் பண்ணால் தான் வெயிட் வந்து மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறதா உண்மையான விஷயம். ஸோ இந்த கேலரியை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1600 கேலரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் வந்து நார்மலாக மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த 1600 கேலரிக்கு கம்மியாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வெயிட் வந்து லாஸ் ஆகும், அதிகமாக எடுத்திங்கன்னா வெயிட் கெயின் ஆகும். ஸோ உங்களோட வெயிட்டை வந்து எது நிர்ணயம் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த கேலரி தான் நிர்ணயம் பண்ணுது. ஸோ கேலரியை கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வெயிட்டை வந்து எக்ஸாக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ லாஸ் பண்ணுறதுக்கும் இதில் சில டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன். த செகண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா டெய்லி ஆக்டிவிட்டி. எஸ், நிறைய பேர் சொல்லுவாங்க ஒர்க் அவுட் பண்ணாதாங்க வெயிட் வந்து லாஸ் ஆகும் அப்படின்னு. அது உண்மைதாங்க. பட் ஒர்க் அவுட்க்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் கேலரியை மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் இதுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும், ஜிம்க்கு போகணும், வாக்கிங் போகணும், இந்த மாதிரிலாம் அவசியமே கிடையாது. நீங்கள் கரெக்டாக கேலரியை மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆக்டிவிட்டி எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம். சப்போஸ் நான் நிறைய சாப்பிட்டுட்டேன் பட் அதை எப்படி நான் வந்து பேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஆக்டிவிட்டியை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். பாருங்கள், இதில் வந்து எக்ஸசைஸ் நிறைய இருக்குது. ஸோ அது எவ்வளோ கேலரியை பேர்ன் பண்ணுன்ற விஷயமும் இருக்குது. ஸ்விம்மிங், வாக்கிங், ரன்னிங், ஸ்கிப்பிங், சைக்கிளிங், ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் எவ்வளோ கேலரியை நீங்கள் பேர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத கரெக்டாக டீட்டெயில்டாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ கேலரி வந்து பேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத உங்கள் வெல்னஸ் கோச் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இதை கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ கேலரியை நீங்கள் எந்த விதமான ஆக்டிவிட்டியில் நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான கேலரியை வந்து ரெடியூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் எனக்கு இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியாது சார், என்ன பண்ணுறது அப்படின்னு வயதான பீப்புள் கேட்பீங்க. ஸோ உங்களுக்கு நான் கொடுக்குற டிப்ஸ் என்ன அப்படின்னா சூரிய நமஸ்கார். எஸ், ஸோ இந்த சூரிய நமஸ்காரில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 ஆசனங்கள் இருக்குது, 24 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு 3 நிமிட்டில் நீங்கள் வந்து செய்து முடிச்சிடலாம். ஸோ இதை செய்கிறதுனால கண்டிப்பாக உங்களோட மசில்ஸ் வந்து டைட் ஆகும். உங்களுக்கு தேவையில்லாத சதைகள் வந்து லூஸாக இருக்கிற சதைகளும் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். ஒரு ஃபிட்னஸான பாடி ஷேப் கிடைக்கிறதும் இல்லாமல் உங்களோட வெயிட் லாஸ், இன்ச் லாஸ், ஃபேட் லாஸ்க்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்பவே மஸ்ட்டு, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செய்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 21 டேஸில் ரிசல்ட்ஸ் நல்லாவே தெரியுங்க. ஸோ தேர்ட் டிப் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கேலரினா என்ன அப்படின்னா எனர்ஜி அப்படின்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இப்போ ஒரு 1800 கேலரி அதாவது எனர்ஜியை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களோட எனர்ஜி வந்து 2300 எனர்ஜியை வந்து நீங்கள் வந்து வெளியே கொண்டு வரணும். நீங்கள் ஒர்க்கு செய்கிறீங்க, இல்லை எக்ஸசைஸ் செய்கிறீங்க, வாக்கிங், ஜாக்கிங், இந்த மாதிரி எந்த வழிகளில் நீங்கள் வந்து 2300 எனர்ஜியை நீங்கள் லாஸ் பண்ணால் தான் உங்களோட வெயிட் வந்து லாஸ் ஆகும். அது இல்லாமல் 1800க்கு 1800 லாஸ் பண்ணுறீங்க, 2300 கேலரியை எடுத்துகிட்டு 1800 கேலரி தான் நீங்கள் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் மெயின்டைன் ஆகிறதுக்கும் ரொம்பவே வந்து வாய்ப்பு இருக்குது. அப்போது நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதையும் தாண்டி உங்களோட எனர்ஜியை நீங்கள் செலவு பண்ணால் தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். நீங்கள் டயட் அதுக்கு ஃபாலோ பண்ணணும், அதுக்கப்புறம் கேலரியை மெயின்டைன் பண்ணணும். ஸோ சில பேர் வந்து டயட் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது, உடம்பும் வலிக்கக்கூடாது, எந்த எக்ஸசைஸும் செய்யக்கூடாது, ஆனால் வெயிட் லாஸ் ஆகும். எப்படி ஆகும்? ஆகாது. நிறைய பேருக்கு ஸ்ட்ரகிளாக இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். நீங்கள் செய்கிற வேலைகள் ரொம்ப கம்மியாக இருக்குது, சாப்பிட்ற அளவு வந்து அதிகமாக இருக்குது. நான் கம்மியாக தாங்க சாப்பிட்றேன் ஆனாலும் எனக்கு ஏன் வெயிட் வந்து லாஸ் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிட்றது என்னமோ கம்மி தான், அதில் இருக்கிற கேலரி வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கலாம். ஸோ என்ன சாப்பிட்ணும் அப்படிங்கிறது உங்கள் கோச் கிட்ட ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வெயிட் லாஸ்க்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா கேலரியை நீங்கள் டிஃபிஷியன்சியாக வைக்கணும், கேலரி பற்றாக்குறையாக இருக்கணும் உங்கள் உடம்புக்கு. நீங்கள் சாப்பிட்றத விட உங்களோட எனர்ஜியை அதிகமாக செலவு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும்.
ஸோ இது எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறது, எப்படி ஃப்ரூட்டில் வெஜிடபிளில் கேலரி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக ஒரு சின்ன சார்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உணவுகளோட கேலரி வந்து எவ்வளோ குவான்டிட்டி எடுத்திங்கன்னா எவ்வளோ கேலரி இருக்கும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நெட்டில் எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஒரு ஒரு தோசையில் எவ்வளோ கேலரி இருக்குது, ஒரு இட்லியில் எவ்வளோ கேலரி இருக்குது, ஒரு அல்வா சாப்பிட்றீங்கன்னா அதில் எவ்வளோ கேலரி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் கேலரியை மெயின்டைன் பண்ணி சாப்பிட முடியும். ஓகே, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்கள், நீங்கள் ஒரு நாளைக்கு 100 கிராம் வந்து லாஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எக்ஸாக்டாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் இதில் சொல்லியிருக்கேன். பாருங்கள், ஒரு நாளைக்கு 200 கேலரியிலேருந்து ஒரு 250 கேலரியை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுக்கணும். ஸோ நம்மளோட நியூட்ரிஷன் ஷேக் மிக்ஸ் உங்களுக்கு 250 கேலரி கொடுக்குது. ஸோ அது த ரைட் சாய்ஸ். அடுத்து உங்களோட லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சாப்பிட்டாலுமே ஒரு 600 கேலரியிலே வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ டின்னர் திரும்பவும் நம்ம ஷேக் எடுக்க போகிறோம். ஒரு 200 கேலரியிலேருந்து ஒரு 250 கேலரி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கிடையில் நீங்கள் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் அப்பப்போ நீங்கள் சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட கணக்கு பண்ணால் கூட ஒரு நாளைக்கே நீங்கள் 1000 கேலரியிலேருந்து 1200 கேலரியில் உங்களோட ஒரு வேளை சாப்பாடை நம்ம பிரேக் பண்ணிடலாம். ஸோ அப்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிஎம்ஆர் போய் செக் பண்ணி பாருங்கள். 1800 கேலரி இருக்கும், 2000 கேலரி இருக்கும் அப்படின்னா அப்போது ஒரு நாளைக்கு நீங்கள் 800 கேலரியை பிரேக் பண்ணுறீங்க. அப்போது இதில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் 700 கேலரியிலேருந்து ஒரு 800 கேலரி வரைக்கும் உங்களோட உணவு பழக்க வழக்கங்களை நீங்கள் பிரேக் பண்ணி கம்மியாக சாப்பிட்டுட்டு வந்தால் மட்டும்தான் ஒரு நாளைக்கு 100 கிராம் குறையும். அப்போது 1400 கேலரியை நீங்கள் பிரேக் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 200 கிராம் குறைக்கலாம். அப்போது 2100 கேலரியை நீங்கள் பிரேக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 300 கிராம் சாலிடாக நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ இதுதாங்க மேஜிக். நீங்கள் கரெக்டான கேலரியை இன்டேக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான வெயிட் லாஸ் வந்து கிடைக்கும். ஓகே, இது சம்மந்தமாக எனி டவுட், எனி இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ். ஹாவ் எ கிரேட்